ஹாய். பாத்தீங்கன்னா நாங்க ரெடியா இருக்கோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மித்ரனுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் வாங்க போறோம். இன்னைக்கு மித்ரனுக்கு வந்து 2 சர்ப்ரைஸ் நடக்க போகுது. அதனால அவனுக்காக சொல்லிட்டு இந்த கிஃப்ட். ஏன்னா மித்ரன் போமா இந்த கிஃப்ட் வாங்க மித்ரனுக்காக தான் இது. மித்ரனுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்றதுக்காக தான் அந்த ஒரு சர்ப்ரைஸ்க்காக செலிப்ரேஷன் பண்ண போறோம் நாங்க. வாங்க என்ன வாங்கணும் பார்க்கலாம் வாங்க. போலாம். வந்துட்டு எப்பவுமே வெளில போனா கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கோங்க. எங்க எப்படி என்ன இருக்குன்னு தெரியாது. மாஸ்க் போட்டுக்கலாம். உனக்கு வேணாமா மாஸ்க் போடணும் தானே? மாஸ்க் போடணும் தானே? மாஸ்க் போடணும் தானே? அப்பா தரட்டி மாஸ்க் நீ போட்டுக்கிறியா? வாங்க வாங்க பாய். Va. சின்ன பசங்க
எடுக்கிறாரு பாரு, உனக்கு தான் எடுக்கிறாரு. உனக்கு தான் அங்கே எடுத்துறாரு. எவ்வளோ? 100 ரூபா தான். எடுத்து கொடுத்து போப்போம். எப்படி பயப்படுறாமா? மறுபடியும் வந்து வாங்கணும். பேசுவான், பேசுங்க, பேசுவான். அங்கிள் கொடுக்குறது வாங்கிக்க, வாங்கிக்க சொல்லட்டி வாங்கிக்க. அங்கிள் வாங்கடா, வாங்க. அவ்வளோதானா? Terba. Tahu ya nanti? இப்ப இந்த காய் வாங்கணும். ஏதோ ஒரு காய் கடை நிப்பாட்டு. கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. நாங்க மித்தனுக்கு வந்து சும்மா ஒரு கொஞ்சமா வெளியே வந்திருப்போம். ஏன்னா எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. ஒருவேளை பயந்தானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா மட்டும் ஒரு வெடியா வாங்கி வந்தோம். அதாவது அவனுக்கு வந்து ஆபத்து இல்லாத ஒரு வெடியா வாங்கி வந்திருக்கோம். பெரிய பெரிய வெடிதான் இல்ல, சின்னதா வந்து தான் வாங்கினோம். அது என்னன்னு காட்டுறோம். அப்படியே மித்தனுக்கு வெடி வாங்க போகும்போது அப்படியே ஒரு குழம்புக்கு ஒன்றியும் அப்படியே அது 2 மல்லிகை வாங்கிட்டு வந்தோம். காய் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, யோகா பார்க்கலாமா?
பஷூட் போட்டு வாங்கியாச்சா. அப்புறம் இது வந்துட்டு சாட்டை, நூல் மாதிரி இருக்கு இல்லையா சாட்டை, அது வாங்கணும். இது வந்துட்டு 60 ரூபாய். நாங்கள் ஒரு பாக்ஸு இது வாங்கியிருக்கோம். நல்லா வாயில் வச்சுருந்த மருந்து மருந்து சுச்சு கம்மி வாங்கிருக்கோம். அப்புறம் வந்துட்டு குட்டி கம்மி மெத்தா வாங்கியிருக்கோம், சின்னது தான். இது வந்துட்டு 25 ரூபாய், 30 ரூபா நான் நினைக்கிறேன். 30 ரூபாய் இருக்குது, குட்டியாக தான் இருக்கும். சரி சின்ன சின்னதாக தான் வாங்கியிருப்பேன். நான் எப்படி வந்துட்டு பயந்தாலும் என்ன பண்ணுறது சொல்லிட்டு குட்டி குட்டியாக வாங்குவோம். அப்புறம் என்ன வாங்கணும்னா இது வந்து கலர் தீப்பெட்டி, அந்த கலர் பாக்ஸ் தீப்பெட்டி இருக்கு இல்லையா, அது வாங்குவேன். அது ஒன்று. இது வந்துட்டு 50 ரூபாய் நாங்கள். அப்புறம் இது வந்துட்டு சங்கு சக்கரம். புஸ்வானை வந்துட்டு பெருசு தான் இருக்குனாங்க. அது பெரிய பாக்ஸாக ஒரு 25 இருக்கு. நாங்கள் அவ்வளோ எனக்கு வேண்டாம். அதனால சொல்லிட்டு சின்னதாக நான் வந்துட்டு சங்கு சக்கரம் மட்டும் போக சொல்லிட்டு சங்கு சக்கரம் மட்டும் ஒரு பாக்ஸ் வாங்கிடுவோம். இது எப்படி 5-10 பீஸ் இருக்கு போதில். இருடா இது வந்துட்டு இந்த சுருள் கேப்பு அந்த இதில் இந்த துப்பாக்கியை போட்டு வெடிக்கிறதுக்காக இந்த 1 10 ரூபா நாங்கள் இருந்து வாங்கியிருக்கோம். இவ்வளோ தான் மித்தனுக்காக வாங்கிட்டு முதல் தீபாவளி பர்ச்சேஸ் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து செக் பண்ணி காட்டுவோம் அவன் எப்படி ரியாக்ஷன் பண்ண. இல்லை வெடி போட்டு நான் வெடிக்க மாட்டேன், எனக்கு பயம். அதனால எங்கள் வீட்டுக்காரங்க தான் வெடிப்பாங்க. அதனால வந்து சுருள் கேப்பில் வந்துட்டு எடுத்துட்டு சுருளை போட்டு வெடிக்கலான்ட்டு. வீடியோ தான் போயிட்டு இருக்கு, நீங்க பிரிச்சதுங்க. இருப்பா யாமே தெரிக்குது. பயமா இருக்கு. இல்லடி அம்மா சூப்பரா நான் வந்து இந்த துப்பாக்கி வந்து சின்ன பிள்ளைல வெடிச்சது. சின்ன பிள்ளைனா நான் வந்து ஒரு 2வது 3வது படிக்கும் போது வெடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு இப்பதான் வாங்கி வெடிக்கிறாங்க. அதுவும் யோகமித்திரனுக்காக வாங்கினது. அதை நானும் இப்ப வெடிக்கிறேன். யோகமித்திரன் சரி எப்படி பிஹேவ் பண்றான்னு பார்க்கறதுக்கு கம்மியா வாங்கிட்டு வந்தோம். பயப்படுறான். இன்னும் 2 வாட்டி வெடிச்சு காமிச்சோன்னா அப்புறம் பயப்படப்பட்டான். அப்புறம் அவனே வெடி போடுவான். இப்ப வந்து வெடிக்கிறதுக்கு ஒட்டி அவங்க துப்பாக்கி எடுத்து வந்துருக்கோம். நைட்ல விளையாடுறதுக்கு தங்கு சக்கரம் அந்த இதெல்லாம் இருக்கோம். இதெல்லாம் வந்து நைட்ல நாங்க சுத்தி காமிக்கிறோம். ரெடி ரெடி ரெடி
யோகா வந்து முதவாட்டிங்கிறதால கொஞ்சம் பயந்துட்டான், அழுதுட்டான். யோகா போக போக சரியாயிடும். போக போக வெடிச்சுட்டு பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மசாட்டா வெடிதான் வெடிப்பான். துட்டில பத்து பையன் கொடுப்பான். ஓகே, இப்போ என்ன முதல்ல வந்து இப்போ பயப்படுறான், அவ்வளவுதான். சரி, இந்த பாத்தீங்கன்னா வெளியில வச்சு கொஞ்சம் பயந்துதான். கலி கலி வீட்டுல இருந்தா சத்தம் அதிகமா எல்லாருக்கும் பயந்துதான். ஆனா சொல்லிட்டு வெடிக்கும் சரியாங்களால அதனால கொஞ்சம் வெளியில சிறிது ஈரமா இருக்கிற மாதிரி நான் காய வச்சு நைட் நல்லா வெடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டு ஒரு அழகான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய், பாய், வணக்கம், பாய், பாய்.